இந்த மினி ஆக்ஷன்ல எந்தெந்த பிரைஸ் எந்தெந்த டீமுக்கு போயிருக்காங்க, எந்தெந்த பேர் எடுத்திருக்காங்க, எந்தெந்த பிரைஸ் இவ்வளவு காசு போயிருக்காங்க எல்லாமே பேசணுமே. ஆனா இந்த அன்சோல்டான பிரைஸை பத்தி அதான் பேசணுமா? அதுதான் இப்ப லிஸ்ட் போட்டு வந்திருந்தேன். அன்சோல்டான பிரைஸை பார்ப்போம். 12 பேர் ஐபிஎல் டீம்ல ஆடுற மாதிரி 12 பேர் அப்படியே சொல்ற சாட்டில இருந்து 1 2ன்னு. அதோ பிளேயர் கான்வே, என்னப்பா கான்வே ஆட மாட்டீங்களா? டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தா 200 மேல அடிச்சிடுறாப்புல. அவரு ஒரு ஸ்லோவா ஆடி அதுக்கப்புறம் தான் அவரு அடிப்பாரு ரன்னு. எடுக்கல சத்தியமான புரியல. அப்புறம் அவரு அன்சோல் பேர் அவரை என் பேர் எத்தனை சொல்லிட்டாரு பொழுது. அதனால அவரு பேரை நான் வச்சுக்கிறேன், ஜானி பெஸ்டோ. யோ இவரையா எடுக்கல எதத்தையுமோ? போன வருஷம் உள்ள வந்தாரு, கொஞ்சம் மேட்ச் ஆடினாரு. அது போய் அம்மா ஏத்தாங்க, பத்தாங்க அடிபட்டனால ஏத்தாங்க. இல்ல அவன் தரமானாரையா பேட்டிங்க. அப்புறம் ஏன் எவ்வளவு எடுக்கல? நான் நீங்க 2வது பேஸ் பண்ணா நான் ஜானி பெஸ்டோ போட்டுக்கிறேன். 3வது பத்தியா மைக் வருவார போட்டுக்கிறேன். ஆர்சிபில ரொம்ப நல்லா கொஞ்சம் அச்சு குத்தாரு எல்லாம். என்னன்னு தெரியல, இந்த வருஷம் யாருமே எடுக்கல. ஜேமி ஸ்மித். யோ இவர என்னையா எவனா எடுப்பாங்க பார்த்தா ஒத்தவனும் கடுக்க மாட்டான், அவனை பிட்டு போட மாட்டான். ஏயா நல்ல பேர வாய்ப்பு கொடுக்கியா? என்னங்கயா நீங்க 5வது தீப கூட போட்டுக்கிறேன். என்னையா தீப கூட போடுறா அப்படின்றீங்களா? ஆமா அவரும் அன்சோல்ட் ஆயிட்டாரு. அவர் போன வருஷம் மட்டும் கொஞ்சம் சரியா ஆட, அதுக்கும் போன வருஷம் அது ஒருத்தான் அவரு நல்லா தான் ஆடினாரு. போன வருஷம் சரி நல்லா ஆடினதுல இந்த வருஷம் யாருமே எடுக்கல நினைக்கிறேன். அதனால அன்சோல்ட் பிளேயர்னால இவர் 5வது நான் போடுறேன். 6வது பிளேயரா அப்படின்னு போனாங்க. இவரும் பாதியில 10 மேல இருந்தாரு, நல்லா அடிச்சாரு மிடில் வந்து. ஆனா எந்த டீமும் எடுக்கல. 7வது பிளேயர் யாருன்னா நம்ம விஜய் சங்கர் தான். விஜய் சங்கர் போன வருஷம் சரியா கொஞ்சம் ஆம்ல இல்ல, அடிக்க முடியாம அசந்தன் அந்த மாதிரி தான் ஆடினாரு. அதனால இந்த வருஷம் யாரும் எடுக்கல. நான் 7வது பிளேயர் நான் போட்டுக்கிறேன். 8வது பிளேயர் யாருன்னா கரண் சர்மா. அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயர் தான். ஃபார்முலா இல்லை நான் சொல்லுவேன் தெரிஞ்சு. அவர் கொஞ்சம் பேட்டிங் ஆடி போலிங் நல்லா பண்ணாருன்னா கண்டிப்பா எல்லா டீமும் எடுத்திருப்பாங்க. அதனாலதான் நான் 8வது இவரை போட்டுக்கிறேன். 9வது பிளேயரா நான் கையில் கோசியை நான் போட்டுக்கிறேன். இவரு நல்ல போலர் தான். போன வருஷம் நல்லாதான் கொஞ்சம் ஆடினாரு. ஆனா எந்த டீமும் எடுக்கல. இவரு ஒரு நல்ல போலர் தான். பேக்கப்பா கூட ஆனா எடுத்துக்கலாம், ஆனா யாரும் எடுக்கல. ஆனா ரொம்ப பேசிக்கொள்ள போட்டுக்கிறேன். 10வது பிளேயர் ஆகாஷ் மத்வால். என்னங்க நீங்க இவரு தாழ்மாறு போடுறியா? ஏன் எடுக்க முட்டிங்க? ஏதாவது டீம் எடுத்துக்கலாமையா இவரா? நகையா நீங்க மும்பையில் தரமா போலி போனாரு. 6க்கு வந்தாரு, கொஞ்சம் பால் கொத்த டிசெண்டா போட்டாரு. அன்சூட் ஆயிட்டாரு. நகையா நீங்க சரி இவரு 10வது பிளேஸ் நான் கொடுத்துருக்கேன். 11வது பிளேயர் நான் சக்காரியா போட்டுக்கிறேன். இவரை அன்சூட் ஆயிட்டாரு, யாரும் ஏற்றுக்கல. இன்பர்ட் பிளேயரா பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ நான் போட்டுக்கிறேன். இவரு தரமான போலரு, ஆனா யாரும் எடுக்கல. என்னோட பிளேயினவர் இதாங்க அன்சோல்டு பிளேயினவர். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பிளேயில ஒன்று இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிப்பா வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணுங்க, கூட அந்த பெல்ல கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். பாப்பா நான் போற வீடியோ வரும் தரமா நீங்களும் பாப்பீங்களா? நம்ம பண்ணுங்கப்பா, நீங்களா எனக்கு துணை.